உலகம் முழுவதும் மோதல் போக்கு அதிகரித்து வருவதாகவும் எந்த நேரத்திலும் மூன்றாவது உலகப் போர் வெடிக்க வாய்ப்புள்ளதாகவும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். உலகெங்கும் சர்வாதிகாரம் அதிகரித்து வருவதால் உலகம் அழிவை நோக்கி மெதுவாக செல்வதாக குறிப்பிட்ட நிதின் கட்கரி, இதனால் அப்பாவி மக்கள் அதிகம் பாதிக்கப்படுவதாகவும் அவர் வேதனை தெரிவித்துள்ளார். தற்போது உலகின் பல்வேறு பகுதிகளிலும் போர் சூழல் அதிகரித்து வருகிறது. மத்திய கிழக்கில் போர் முடிந்தாலும் அமைதி முழுமையாக திரும்பவில்லை. ரஷ்யா உக்ரைன் மோதல் தொடர்கிறது. சீனா தைவான் இடையே பதற்றம் அதிகரித்து வருகிறது. இதேபோல் சர்வதேச அளவில் பல நாடுகளில் பதற்றம் நிலவுவதால் அது பொருளாதாரத்தையும் கடுமையாக பாதிப்பதாகவே அமைந்துள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சர்வதேச அரங்கில் நிலைமை கைமீறி சென்றால் மூன்றாவது உலகப் போர் வெடிக்கும் ஆபத்து இருப்பதாகவும் பல்வேறு வல்லுநர்கள் தொடர்ந்து எச்சரித்து வருவதாகவும், இதற்கிடையே மத்திய சாலை போக்குவரத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி இது தொடர்பாக சில முக்கிய கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய நிதின் கட்கரி இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்து பேசுகையில், இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயும் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையேயும் மோதல் போக்கு நடந்து வருகிறது. உலகில் இதுபோல் பதற்றமான சூழல் நிலவுவதால் மூன்றாவது உலகப் போர் கூட வெடிக்க வாய்ப்புள்ளது என்று தெரிவித்துள்ளார். உலக வல்லரசு நாடுகளின் சர்வாதிகாரம் காரணமாக உலகில் ஒருங்கிணைப்பு, நல்லிணக்கம் மற்றும் அன்பு மறைந்து வருகிறது. உலகம் முழுவதும் மோதல் போக்கு அதிகரித்து வருகிறது என்பதை வேதனையுடன் தெரிவித்துள்ளார். குறிப்பாக உண்மை, அகிம்சை மற்றும் அமைதி ஆகியவற்றை உலகிற்கு சொல்லித்தரும் புத்தரின் பூமியாக இந்தியா இருப்பதாக புகழ்ந்த நிதின் கட்கரி, இப்போதுள்ள சர்வதேச சூழலை ஆய்வு செய்து எதிர்காலத்திற்கு ஏற்ப சரியான கொள்கைகளை முடிவு செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல், ஈரான் மற்றும் ரஷ்யா உக்ரைன் இடையே போர் நடந்து வரும் நிலையில் உலகம் முழுவதும் மோதல் சூழ்நிலை நிலவுகிறது. இந்த இரண்டு போர்களின் பின்னணியில் எந்த நேரத்திலும் மூன்றாவது உலக போர் நடக்க வாய்ப்புள்ள சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களின் பயன்பாடு உலக நாடுகள் மத்தியில் அதிகரித்து உள்ளதால் மேம்பட்ட தொழில்நுட்பத்தால் போர் முறைகள் மாறிவிட்டன என்றும் மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். இவை அனைத்திற்கும் மத்தியில் மனித குலத்தை பாதுகாப்பது கடினமாகிவிட்டது. பெரும்பாலும் பொதுமக்கள் குடியிருப்புகள் மீது ஏவுகணைகள் வீசப்படுகின்றன. இது ஒரு கடுமையான பிரச்சனையை உருவாக்கியுள்ளது. இவை அனைத்தும் சர்வதேச அளவில் விவாதிக்கப்பட வேண்டிய பிரச்சனையாகவே இருந்து வருவதாக நிதின் கட்கரி கூறியுள்ளார். உலகளாவிய மோதல் என்பது மெதுவாக உலகை அழிவை நோக்கி இட்டு செல்கின்றன. சர்வாதிகாரம் காரணமாகவே உலகம் அழிவை நோக்கி செல்கிறது. உண்மை என்னவென்றால் இவை அனைத்தும் மெதுவாக அழிவுக்கு வழிவகுக்கிறது. வல்லரசுகளின் சர்வாதிகாரம் அன்பை மறைய செய்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச வல்லுநர்கள் பலரும் உலகில் போர் சூழல் அதிகரித்து வருவதாகவே கூறி வருகிறார்கள். ரஷ்ய அதிபர் புதின் தொடங்கி பலரும் கூட எப்போது வேண்டுமானாலும் மூன்றாவது உலக போர் வெடிக்கும் ஆபத்து இருப்பதாகவே கூறி வருகிறார்கள். ஏற்கனவே இரு உலக போர்களில் பூமி மிக மோசமான பேரழிவை சந்தித்து உள்ளதால் மீண்டும் ஒரு உலக போர் வந்தால் அது உலக அழிவின் தொடக்க புள்ளியாக இருக்கும் என்றே வல்லுநர்கள் கூறுகிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டி மத்திய சாலை போக்குவரத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி கருத்து தெரிவித்து உள்ளார். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.